கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் அண்ணா, எத்திரி முன் உனக்கு ஒரு விருந்து. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கற்றுச்சாரு, உன்னை பார்த்து கொண்டிருக்கிற, எப்போ விழுவா என்று நினைத்து கொண்டிருக்கிற எதிரிகளுக்கு முன்பாக ஒரு விருந்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்த போகிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 23:5, சத்துருகளுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவேன். கர்த்தர் அதனுடைய அர்த்தம் என்ன? எதிரிகளுக்கு முன்பாக உன்னை மேன்மையாக வைப்பேன், எதிரிகளுக்கு முன்பாக உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன். இதுதான் ஆண்டவருடைய பிளான். வேதத்தில் தானியேல் என்கிற ஒரு தெய்வ மனிதனுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பினார்கள். அவனை அழிக்க வேண்டும், நாசமாக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, தானியேல் 6:4 குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் யார் குற்றம் கண்டுபிடிக்க நினைத்தார்கள்? அவர்கள் அழிந்தார்கள். ஆனால் தானியேலை கர்த்தர் உயர்த்தினது போல உங்களை உயர்த்துவா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய மேன்மையை கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிறார். அதுவும் எதிரிகளுக்கு முன்பு, சத்துருகளுக்கு முன்பு, பிசாசுக்கு முன்பு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அழிஞ்சிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கல்ல. அழிஞ்சிடுவாங்க, அவ்வளோதான், உங்கள் குடும்பம் அழிஞ்சிட்டு, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவ்வளோதான், நாசமாயிட்டு அப்படின்னு நினச்சிட்ருக்காங்களே, அவங்க நடுவில் தான் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் மேன்மையாக ஆசீர்வாதமாக வைக்கப் போகிறார். நான் சொல்லட்டுமா? ஒரு வசனத்தை சொல்கிறேன், எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவீங்களா? எஸ்தர் 9வது அதிகாரம் 1 வசனத்தினுடைய பின்பகுதி, காரியம் மாறுதலாக முடிந்தது. காரியம் மாறுதலாக முடியும். நீங்கள் அழிஞ்சிடுவீங்கன்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க முன்னாடி கர்த்தர் உங்களை வாழ்ந்து காட்ட பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறான். அதனால தான் எதிரிகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு சகோதரர் சொன்னார், நான் சாதாரணமாக ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் அது பிஸ்னஸ், அந்த சின்ன ஃபேக்ட்ரி தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு. சுற்றில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒளிஞ்சான், நாசமாயிட்டான், அவ்வளோதான், இனி எழும்ப முடியாது அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால் அந்த பிஸ்னஸை மறுபடியும் பல 100 மடங்கு அதிகமாய் செய்ய கர்த்தர் அந்த இடம் முழுவதும் விரிவாக்கி ஆசீர்வதித்து கொடுத்தான். யாபேசையும் அவருடைய எல்லைகளையும் விரிவாக்கி தீங்கு அணுகாதபடிக்கு அவனை சத்துருகளுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினதை போல கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். என் அன்பு தெய்வ பிள்ளைகள், இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீங்கள் அழிஞ்சிடுவீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக சத்துருவாக நிற்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க. அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பான். சத்துருகளுக்கு முன்பாக உங்களுக்காக ஒரு பந்தி கர்த்தர் ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரம் நிரம்பி 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 வழியும்படிக்கு அற்புதமான ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் செய்து உங்களை மேன்மைப்படுத்துவார். என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் தகப்பனே, சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பந்தி, இவர்கள் அழிந்தார்கள், முடிந்தது என்று நினைத்த யார் யாரோ அவர்களுக்கு முன்பாக உயர்த்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.